விசுவாவசு வருடம் ஆடி மாதம் ராசி பலன்கள். மகர ராசி. ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பார்வையும் புதனோட பார்வை மட்டும்தான் ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு சிறந்த அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் சூரியனுடைய தன்மைகளான, ஏன்னா மகர ராசிக்கு சூரியன் 8ஆம் அதிபதி. ஸோ சூரியனுடைய தன்மைகளில் சூடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது வருமானத்துக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறத காட்டுது. குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தெரியுது. மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ புகழ் மங்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்குது. அதனால் பேச்சில் கவனமாக இருங்க, செயல்கள்லையும் கவனமாக இருங்க. உங்களுடைய முயற்சிகள் பலிக்காத ஒரு காலகட்டமாக இப்போ இருக்குது. வீடு, வாகனங்கள் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப சிறப்பானதாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்க உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை. மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வலுத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் 6 வலுக்குது அப்படின்னாலே கடன், நோய், எதிரி அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதில் தசாபுத்தியின் காரணமாக யாருக்கு எது இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு கடன் இருக்கலாம், ஒரு சிலருக்கு எதிரிகள் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு நோய் இருக்கும். ஸோ இது போன்ற தன்மையில் இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மைகள் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஸோ தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா இதெல்லாமே ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு நல்ல தசாபுத்திகள் இருக்குது அப்படின்னா இதனோட தன்மைகள் கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்குமே தவிர ஆனால் இருக்கும் அப்படிங்கிறது தான் உறுதியான பதிலாக இருக்குது. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல பதில் இல்லை. ஸோ முயற்சிகள் பலிக்காத ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் எதையோ ஒன்று இழக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ உங்களுடைய கொஞ்சம் வயதான வாழ்க்கை துணை இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் கவனிச்சுக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது. வருமானம், லாபம் இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இடமாற்றங்கள் சிறப்பானதாகவே இருக்கும். சிற்சில இடமாற்றங்கள் அல்லது இருப்பிட மாற்றங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். லாபம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிற்சில தொல்லைகளும் சிற்சில இடர்பாடுகளும் சிற்சில விஷயங்களில் ஒரு நல்ல அமைப்புகளும் இருக்குது. ரெண்டுமே கலந்த ஒரு நிலையாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இருக்குது.